மனிதர்களைப் போலவே பெயர் வைத்து அழைக்கும் யானைகள் எப்படி தொடர்பு கொள்கின்றன என்பதை பார்க்கலாம். இன்று உலக யானைகள் தினம். 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகளுக்கு இருக்கும் முக்கியத்துவம் குறித்தும், ஆப்பிரிக்கா ஆசிய யானைகளின் அவல நிலை குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த மற்றும் யானைகளின் பாதுகாப்புக்கான தீர்வுகளை சர்வதேச அளவில் முன்னெடுக்க உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இரண்டு வகையை சேர்ந்தவைதான். ஒன்று ஆசிய யானைகள், மற்றொன்று ஆப்பிரிக்க யானைகள். சமீபத்தில் ஆப்பிரிக்க யானைகளிடம் இருந்து நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் மனிதர்களைப் போலவே யானைகளும் ஒன்றுக்கொன்று பெயர் வைத்து அழைத்துக் கொள்கின்றன என கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளர் மைக்கேல் பிராடோ தலைமையிலான குழு கென்யாவில் வாழும் ஆப்பிரிக்க காட்டு யானைகளை ஆய்வு செய்து இதனை கண்டுபிடித்தது. இந்த ஆய்வு முடிவுகள் ஆசிய யானைகளுக்கும் பொருந்துமா என்பதை பார்க்கலாம். யானைகள் தங்களுக்குள் எப்படி தொடர்பு கொள்கின்றன மற்றும் அவற்றின் சமூக கட்டமைப்பு எவ்வாறு உள்ளது? யானைகள் இயற்கையின் தலைசிறந்த படைப்பு, பிறருக்கு தீங்கு நினைக்காத ஒரே உயிரினம் என 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆங்கில கவிஞர் எழுதியுள்ளார். மேலே இருக்கும் வரிகளை படித்தால் சிலர் யோசிக்கலாம், யானைகள் மனிதர்களை தாக்குவதை, விரட்டுவதை பார்த்திருக்கிறோமே என்று. ஆனால் என் பல வருட அனுபவத்தில் சொல்கிறேன், மனிதர்கள் மீதான முந்தைய அனுபவமே யானைகளின் நடவடிக்கையை தீர்மானிப்பவை என்கிறார் எழுத்தாளர், வனவிலங்கு ஆவணப்பட இயக்குனர் மற்றும் பயாலஜிஸ்ட் சங்கீதா ஐயர். ஆசிய யானைகளை பாதுகாக்கும் நோக்கில் 2016இல் உருவாக்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் ஏஷியன்ட் எலிஃபென்ட்ஸ் என்ற அமைப்பின் நிறுவனரான சங்கீதா பல வருடங்களாக யானைகள் குறித்து ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். யானைகள் தொடர்பு கொள்ளும் முறை எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த காணொலியின் மூலமாக காணலாம். மைக்கேல் பிராடோ தலைமையிலான குழுவினர் கென்யாவின் தேசிய பூங்காக்கள், வன காப்பகங்கள் மற்றும் காடுகளில் 1986 முதல் 2022 காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட யானைகளின் 625 பிளிரல் ஒலிகளை ஆய்வு செய்தனர். செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு இந்த பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டது. மனிதர்களைப் போலவே யானைகளுக்கும் குறிப்பிட்ட யானையை பெயர் சொல்லி அழைத்து அதற்கு செய்தியை கூறுகின்றன என்ற பகுப்பாய்வு முடிவுகள் உணர்த்துகின்றன. இந்த யானைகள் தொடர்பான ஆய்வில் அவை பாசாங்கோ, மிமிக்ரியோ செய்யாமல் தனித்துவமான பிளிரலையே வெளிப்படுத்தி அழைக்கின்றன என கண்டறியப்பட்டது. யானைகள் ஒவ்வொரு யானைக்கும் குறிப்பிட்ட ஒலியை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி தமக்காக எழுப்பப்படும் ஒலிகளை அடையாளம் கண்டு எதிர்வினையாற்றுவதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. இதை உறுதிப்படுத்த பிராடோ அவரது குழுவினரும் பதிவு செய்யப்பட்ட பிளிரல்களை 17 யானைகளுக்கு முன் ஒலிக்க செய்தனர். அப்போது யானைகளின் நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணித்தனர். தமது பெயர் ஒலிக்கும் போது அந்த யானை சத்தம் வரும் திசையை நோக்கி உற்சாகமாக ஓடி சென்றுள்ளது. அந்த குறிப்பிட்ட யானை மட்டும் அந்த பிளிரல் ஒலியை உன்னிப்பாக கவனித்தது. ஆனால் பிற யானைகள் அது தனக்கானது அல்ல என உணர்ந்து புறக்கணித்து விட்டன என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. ஆசிய யானைகளுக்கு இந்த ஆய்வு பொருந்துமா? பிளிரல்கள், ட்ரம்பட் போன்ற மனிதர்கள் கேட்கக்கூடிய ஒலிகளை தவிர்த்து நம்மால் கேட்க முடியாத இன்ஃப்ராசோனிக் ஒலிகள் மூலமாகவும் யானைகள் தொடர்பு கொள்ளும். எனவே இந்த ஆய்வு முடிவுகள் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை என்கிறார் வனவிலங்கு ஆய்வாளர் டாக்டர் லட்சுமி நாராயணன். மத்திய அரசின் வன உயிர் நிறுவனத்தின் பணிபுரிந்து வரும் லட்சுமி நாராயணன், யானைகள் பொதுவாக தன் குழுவில் இருக்கும் பிற யானைகளை பார்த்துதான் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும். ஒளி மூலம் மட்டும் அல்லாது சிறுநீர், மதநீர், சாணம் மூலமாகவும் அவை தகவல்கள் பரிமாறிக்கொள்ளும் என்று கூறுகிறார். ஆப்பிரிக்க யானைகள் குறித்தான மைக்கேல் பிராடோ தலைமையிலான ஆய்வு பெரும்பாலான ஆசிய யானைகளுக்கும் பொருந்தும் என்று கூறியவர், இந்தியாவில் ஆசிய யானைகளின் தொடர்பாடல் குறித்து ஆய்வுகள் நடத்த மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். ஒரு இடத்தில் மனிதர்கள் இருந்தால் முன்னால் செல்லும் யானை அதை குறித்து தகவல் தெரிவித்துவிடும். யானைகள் முடிந்தவரை மனிதர்களை தவிர்க்கவே முயற்சி செய்யும் என்று கூறுகிறார் லட்சுமி நாராயணன்.